ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் குக்கரில் பருப்பு அல்லது மட்டன், சிக்கன்னு நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் நம்ம இதை மூடி போட்டு குக்கர் விசில் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பருப்பு அல்லது அந்த குழம்புலாம் அப்படியே வெளியே வந்து லீக் ஆயிரும் இல்லையா? அந்த மாதிரி ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த மூடி ஃபுல்லாகவே அப்படியே கரையாயிருங்க. அதுக்கப்புறமா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இதை வந்து போட்டு தேயின்னு நம்ம ரொம்ப நேரம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இனி நம்ம அந்த மாதிரி க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி பருப்பு அல்லது ஏதாவது குழம்பு வந்து குக்கரில் நீங்கள் வந்து வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை இன்னொருக்கா இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஓரத்தில் வந்து ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி அந்த மூடிக்கு மேலே போட்டு விட்டுறலாம். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி போட்டு விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து குக்கர் விசிலாக போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து வேக வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு விசிலும் வரும்போது அந்த பருப்பு அல்லது ஏதாவது குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கலெக்ட் ஆயிருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த டிஷ்யூ பேப்பரை தூக்கி குப்பையில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த குக்கர் மூடி வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு. ஸோ நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. நம்மளோட வேலையும் மிச்சமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரியும் செய்யலாம். அல்லது இந்த மாதிரி பருப்பு அல்லது குழம்பெல்லாம் வெளியே பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி குக்கர் கேஸ்கெட் இருக்குது பாருங்கள். அதில் வந்து இது போல் நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து எல்லா பக்கமும் நல்லா தடவி விடுங்க. அந்த கேஸ்கெட்டில் உள்பக்கம் வெளிப்பக்கம்னு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி இது போல் நீங்கள் வந்து கையை வச்சு நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த கேஸ்கெட்டில் ஃபுல்லாகவே ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா அந்த குக்கர் மூடியில் நம்ம இந்த கேஸ்கெட்டை வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் கேஸ்கெட்டில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடியில் வந்து போட்டுட்டு இதை வந்து நீங்கள் வந்து குக்கரில் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பருப்பாக இருக்கட்டும் அல்லது எந்த குழம்பு நீங்கள் வேக வச்சாலும் இது போல் நீங்கள் வந்து எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த குழம்பு வந்து வெளியே லீக் ஆகவே செய்யாதுங்க. இப்போ விசில் வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து பருப்பு தான் வேக வச்சுருக்கேங்க. நான் 4 விசில் போட்டு எடுத்திருக்கேன். 4 விசில் வந்ததுக்கப்புறமும் பாருங்கள், அந்த பருப்பு வந்து வெளியே லீக் ஆகவே செய்யலை. நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் எந்த குழம்பு வச்சாலும் இது போல் நீங்கள் கேஸ்கெட்டில் எண்ணெய் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேக வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து வேலையும் மிச்சமாகும். நம்ம வந்து இந்த குக்கர் மூடியை வந்து கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கடைகளில் பூண்டு, வெங்காயம் அல்லது ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு நெட் பேக் கிடைக்கும் இல்லையா? இதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, நம்ம குக்கருக்கு பயன்படுத்துகிற கேஸ்கெட் வந்து பழசாயிருச்சு, அதில் வந்து தண்ணி லீக் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா? இனி வந்து அதை தூக்கி போடாதீங்க. அதையுமே நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி இந்த நெட் பேக்குக்குள்ளே வந்து போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி நீங்கள் நெட் பேக்குக்குள்ளே போட்டு விட்டுட்டு அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது என்னென்னா நூல். இந்த ஊசி நூல் இருக்குது பாருங்கள். இதை வந்து சிசரை வச்சு 2 பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் 2 சைடும் உள்ளே விட்டு 2லேருந்து 3 முடிச்சு நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக கெட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்குள்ளே ஆப்பிள், ஆரஞ்சு எது வேணாலும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஃப்ரூட்ஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் வந்து ஆணி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆணியில் தொங்க விட்டுக்கலாம். அல்லது ஸ்டிக்கர் ஹூக் இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் ஒட்டிட்டு அதில் கூட நீங்கள் வந்து தொங்க விடலாங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஃப்ரூட்ஸ் சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தொங்க விடுறப்ப பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஆனாலும் இந்த ஃப்ரூட் வந்து அழுகி போகாமல் கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க.
இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் மாத்திரைலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா. இனி வந்து அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. இந்த எக்ஸ்பயர்டான மாத்திரையை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக குழந்தைங்க கையில் படாத மாதிரி தனியாக ஒரு டப்பாக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டு அல்லது ஏதாவது ஒரு போர்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து 4 மாத்திரை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி காலாவதியான மாத்திரையை வந்து 4 மாத்திரை எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த பேப்பரை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடிக்கல் வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம். எந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு ஆகிருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாத்திரை வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா கவலையே படாதீங்க. நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில் அல்லது வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் வந்து கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள் எறும்புலாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை வந்து உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி எறும்பு அதெல்லாம் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து கிச்சன் சிங்க்கு பாத்ரூம் சிங்க்லலாம் அந்த ஓட்டை வழியாக கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் வெளியே வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஓட்டைக்குள்ளேயுமே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இது போல் உங்கள் வீட்டில் வந்து எங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி வருமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. எறும்பு வந்து எங்கேயாவது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா அந்த எறும்பு வர்ற இடத்துலையுமே நீங்கள் வந்து இந்த லிக்யூடை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். எறும்புமே இதோட வாடைக்கு வந்து வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. இந்த மாத்திரையோட வாடை வந்து கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகளுக்குமே பிடிக்காதுங்க. ஸோ இந்த ஓட்டை வழியாக நம்ம வந்து கரப்பாம்பூச்சியும் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம கடைகளில் சாப்பாடெல்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் கிடைக்கும் இல்லையா, இதை வச்சு நம்ம வந்து இந்த சிங்க் ஓட்டையில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம வீட்டு பக்கம் கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கடைகளில் ஸ்வீட் அல்லது மயோனைஸ்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பா கிடைக்கும் இல்லையா, இந்த மாதிரி டப்பா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டப்பா இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு சின்ன டப்பா இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் வந்து ஃபஸ்ட்டு லேயராக நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நான் வந்து தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். தூள் உப்பு தான் சேர்க்கணுன்னு இல்லை, நீங்கள் வந்து தூள் உப்புக்கு பதிலாக கல் உப்பு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, சமையலுக்கு பயன்படுத்துகிறது அதுதான். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த சென்டர் பீஸாக இது போல் நீங்கள் வந்து சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி அந்த பேக்கிங் சோடாக்கு மேலே போட்டு விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கத்தியை நல்ல நெருப்பில் வந்து சூடு பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் வந்து அந்த மூடிக்கு மேலே சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே ஒரு ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து எந்தவித கெட்ட வாடையும் இல்லாமல் ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. இது 1 வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு தடவை உள்ளே நம்ம சேர்த்துருக்கிற அந்த லெமன் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் தூக்கி போட்டுட்டு ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்து அதில் வந்து நீங்கள் சென்டர் பீஸ் வந்து இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பேக்கிங் சோடாவும் உப்பும் நம்ம வந்து தூக்கி போடணும்னு அவசியம் இல்லைங்க. இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்லலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் நிறைய ஐஸ் கட்டிகள் வந்து பிடிக்குங்க. அந்த மாதிரி நிறைய ஐஸ் கட்டிகள் வந்து பிடிக்குது அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக வர்ற கரண்ட் பில்லை விட நமக்கு வந்து அதிகமாக கரண்ட் பில் வருங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே ஃப்ரீசரை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது நல்லதுங்க. ஃப்ரீசரில் வந்து உங்களுக்கு ஐஸ் கட்டி வந்து நிறைய இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பாதி எலுமிச்சப்பழம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ
அடுத்ததாக இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இந்த மாதிரி கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை வச்சு நம்ம வந்து இந்த ஃப்ரீசரில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி விடலாம். அந்த எலுமிச்சை சாறும் பேக்கிங் சோடாவும் வச்சு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கட்டி வந்து பிடிக்காமல் நம்ம வந்து பார்த்துக்கலாங்க. எப்போவுமே ஃப்ரீசரில் வந்து எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃப்ரீசரை வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி வந்து பிடிக்கவே செய்யாது. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரண்ட் பில்லுமே அதிகமாக வராதுங்க. நம்ம வந்து மணியும் சேவ் பண்ணலாம். நம்ம வந்து நான்வெஜ்லாம் ஸ்டோர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறப்ப சில பேர் வீட்டில் ஃப்ரீசரை ஓப்பன் பண்ணும்போதே ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் ஐஸ் கட்டியும் நமக்கு வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இது போல் எலுமிச்சை சாறும் பேக்கிங் சோடாவும் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஃப்ரீசர் வந்து நல்லா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எந்தவித கெட்ட வாடையும் இல்லாமல் நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து ஒரு துணியில் வந்து லைட்டாக தண்ணியை நினச்சிட்டு இது போல் நீங்கள் எல்லா பக்கமும் லைட்டாக அப்படியே தொடச்சி எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.